ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, மாற்ற வேண்டிய பொருள் வந்து பம்பரு. இந்த பாருங்க, அந்த இது இங்கே பாருங்க, இந்த இது ரைட் சைடு அந்த பேனலு. இது வந்து சென்டரில் வந்து இங்கே வருந்துறீங்களா, அந்த இது. இந்த பாருங்கள், இந்த ஒரு பீஸ் மட்டும் அப்படியே மாற்றிடுவோம். மாற்றினோம்னா கொஞ்சம் ரெடி ஆயிருங்க. பாருங்க, தனியாக இது கட்டாயிருக்குங்களா, அந்த இது தனியாக விட்டுருக்குது. இந்த இது நினைக்கிறேன் இன்ஜின் பெட்டு வந்து கட்டாயிருக்குது. இன்ஜின் இந்த ஓட்டையை போட்டிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்போனா வந்து டிங்கரிங் எந்த மாதிரி ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பழைய ஃபினிஷிங் வந்து கொண்டு வர. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து ரெடி பண்ணுறேன். நானே உட்காந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குங்களா, இந்த சென்டர் இது பார்த்தீங்களா, இந்த இது போயிடுச்சு. இப்போ இந்த இதுவுமே போயிடுச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாமே உட்காந்து ரொம்ப நாள் நிப்பாட்டியே வச்சுட்டேன் நான். ஆனால் ரெடி பண்ணோம் நானான்னு சொல்லிட்டு இப்போ உள்ளேருந்து ஃபுல்லாக வந்து நானே வந்து கழட்டி நானே ரெடி பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா, இந்த சென்டர் கேஸ் போயிடுச்சு. இது வந்து கழட்டோனு, இந்த ஃப்ரெண்டு பம்பர் வந்து கழட்டி இங்கே பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து இது இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாதி ரெடி பண்ணேன். இது இப்போ ரெடி பண்ணியுமே இது ஆகலை. எனக்கு தெரியுதுங்க, இது வந்து கரெக்டாக வந்து இதாகலை. இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்களா எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து ஃபுல்லாக உட்காந்து இப்போ நான் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பார்க்கலாங்க என்ன எத்தனை மணி நேரம் பிடிக்குன்னு தெரியல. ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சுமே வந்து போயிடுச்சு. சடக்குன்னு சவுண்டு வருது. அப்போ வந்து ட்ரை சாஃப்ட் வந்து அதுவுமே போயிடுச்சு லெஃப்ட் சைடு. அப்புறம் எல்லாம் சின்ன வேலை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உட்காந்து ரெடி பண்ணலான்ட்டு இன்றைக்கி தான் ஒரு எண்ணெய் வந்து உட்காந்துருக்குறேன். ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பழைய ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாகவே இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணணும். ஃபுல்லாமே டேமேஜ். பழைய ஃபினிஷிங் கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக முடியும். என்ன இப்போ இது இடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அடிபட்டு உள்ளுக்குள்ளே வந்து இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் வரும். அது வந்து அடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுறேன் பாருங்கள், அது கழட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்டு கட்டாகி இன்ஜின்லேயே வந்து விரிசல் விட்டுருக்குது. அது என்னென்னு தெரியல, பார்க்கணும். அதனால தான் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. என்னன்னு சொல்லி நான் எல்லாம் ஃபுல்லாக கழட்டிட்டு உங்களுக்கு எது மாற்றணும்னு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, மாற்ற வேண்டிய பொருள் வந்து பம்பரு. இந்த பாருங்கள், அந்த இது இங்கே பாருங்கள், இந்த இது ரைட் சைடு அந்த பேனலு. இது வந்து சென்டரில் வந்து இங்கே வருந்துறீங்களா, அந்த இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே பாருங்கள், இந்த பீஸ் இருக்குது தெரியுதுங்களா. இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது எப்படி இருக்குது, இந்த பீஸ் பார்த்தீங்களா. இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து அடித்து நேர் பண்ணாலும் கரெக்டாக அந்த அளவுக்கு வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் மட்டும் பார்த்தா தெரியும். இந்த பீஸ் மட்டும் கழட்டி இது பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த ஒரு பீஸ் மட்டும் அப்படியே மாற்றிடுவோம். மாற்றினோம்னா கொஞ்சம் ரெடி ஆயிருங்க. பாருங்க, தனியாக இது கட்டாயிருக்குங்களா, அந்த இது தனியாக விட்டுருக்குது. இந்த பீஸ் மட்டும் அப்படியே தனியாக மாற்றிடணும். மாற்றிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நேராக இல்லை. இந்த போல்டில் உங்களுக்கு உள்ளே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்ஜின் பெட்டு வந்து கட்டாயிருக்குது. இன்ஜின் வந்து பாதி விரிசலாக விட்ருக்குது. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஹெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். இதை தெரியுதுங்களா, ஹெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள், ட்ரை சாப்பிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். கட்டாயி நின்றுருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு வந்து தெரியுது நல்லா. இது வந்து வேறு லெஃப்ட் சைடு வந்து கட்டாயி நின்றுருக்குது. அதான் வந்து கார் எடுக்கவே இல்லைன்னா எடுத்துருப்பேன் நான். ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விடுவேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மேலே தெரியுதுங்களா, தெரியுதா இல்லையான்னு தெரியும். அந்த இது ரைட் சைடு ஃப்ரெண்டு சேகப்ஸர் வந்து கட்டாயிருக்குது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணி தந்த இடத்துல வந்து பார்க்கல. இப்போது இதே வந்து நல்லா நான் தட்டினங்காட்டி தான் கொஞ்சம் வெளியே வந்தது. அவன் சும்மா ஏனதோன்னு ரெடி பண்ணி தந்துட்டான். உங்களுக்கு இந்த ஓட்டையை போட்டிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்போனா வந்து டிங்கரிங் எந்த மாதிரி ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அதனால தான் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே நம்ம கார் விட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் கரெக்டாக வேலை செய்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் பார்த்து தான் வந்து ஒரு கடைக்கு 2 கடை பார்த்து தான் விடுவேன். ஏன்னா வந்து வேலை தெரியாத ஆளுக்கிட்ட கொடுத்து எச்சா நம்ம காரை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நம்ம தெரிஞ்ச ஆளுங்கிட்ட தந்துட்டு போயிடலாம். இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே செட்டாக மாற்றி உங்களுக்கு வந்து ஏன் இத்தனை நாளாக கார் எடுத்து ஓட்டலை அப்படின்னா, எனக்கு வந்து எப்படி ஃபஸ்ட் இருந்ததோ அந்த மாதிரி இருந்தால் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கார் வந்து எடுக்க தோணும். சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் கார் எடுக்க மாட்டேன், புரியுதுங்களா? அதனால் வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டேன். வந்து பாருங்கள், இதுங்க பாருங்கள், இதெல்லாமே மாற்றணும். காட்டுறேன் பாருங்கள், அது இங்கே பாருங்க எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறேன். இது மாற்றணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியுதா இல்லையா? இப்படி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து ரைட் சைடு ஃபுல்லாக டேமேஜ். அதனால் வந்து அப்படியே எடுக்காமல் வச்சுட்டேன். நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யலான்ட்டு, ஃப்ரீ டைமில் செய்யலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். இங்கே வருங்க கழட்டினேன், பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? ஃபுல்லாக கீழே கிடக்கிறது எல்லாமே மாற்றணுங்க. அதுமில்லாத இந்த பிட்டு சொன்னோம் இல்லைங்க, இந்த பிட்டு மாற்றினா தான் வந்து கரெக்டான அமைப்பு வரும், இல்லைன்னா வந்து வராது. ஏன்னா இதுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து அடி விட்டுருக்கா இல்லையான்னு பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வந்து நல்லா தெளிவாக வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள்.